சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது போல வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பிரச்சனை என்பது பொதுவானது. உனக்கு வாழ்க்கை துணையிடம் நன்றாகத்தான் பார்த்து பெரியோர்கள் முடிவு செய்து இறைவன் முன்னிலையில் பெற்ற வாழ்க்கைதான் இது. ஆனால் இன்று இப்படி கண்ணீரும் கவலையுமாய் கழிகிறதே என்று வருந்துகிறாய். சாய் அப்பாவிற்கு கண் இல்லையா, எவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று இறைவன் பக்கம் திரும்புகிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக்கி இன்று பெரிய பிளவு ஏற்பட காரணம் யார்? நீங்கள் இருவர் தானே. அதிலும் அதே வாழ்க்கை துணையிடம் மீண்டும் சேர்த்து வையுங்கள் என்று கண்ணீர் மல்க கூறுகிறேன் என்றால், அந்த வாழ்க்கை துணை நல்ல அன்பான துணையாகத்தானே நான் உனக்கு பொருத்தமானவராகத்தானே கொடுத்திருக்கிறேன். இல்லை என்றால் மீண்டும் சேர துடிக்க மாட்டாயே. நான் சொல்வது உண்மைதானே. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், உனக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையில் என் தவறு எதுவும் இல்லை என்று உணரத்தான் ஒரு குழந்தை இந்த பூமியில் தொட்ட முதல் நொடி அழுகிறது. ஏன் தெரியுமா? புதிய இடம், புது காற்று, புதிய சூழல் என்று எல்லாம் புதிதாக இருப்பதை உணர்ந்து பயந்து பாதுகாப்பு இல்லாமல் அழுகிறது. பின்தான் அம்மாவிடம் முதலில் ஒட்டுகிறது. அதன் பின் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா என்று கண்டு பயமின்றி வாழ தொடங்குகிறது. திருமணம் நாள் அன்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புதிதாய் பிரிக்கிறார்கள். புதிய உறவு, புதிய இடம் என்று எல்லாம் புதிதாக இருப்பதால் தான் தன்னை அதில் ஒன்றிணைக்க ஆரம்ப கால கட்டத்தில் முடிவதில்லை. அதில் கோபமாக சிறு சிறு செயல்களில் குற்றம் கண்டு வெளிப்படுகிறது. அதை உனக்குடன் சரி செய்து சமாதானம் ஆகி நிகழ்காலத்தின் உள்ள நிலை என்ன என்பதை உணர்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். சிறு முடி கோபத்தை அடக்கி அறிவால் வென்றிருந்தால் இன்று இந்த நிலை இல்லை. அழுவது நிறுத்து, கண்ணீரை துடை. இப்பொழுது உன் மனதில் நீ மட்டுமே பிரிந்த துணையை நினைத்து சேர நினைப்பது போலவும், உன் துணை உன்னை மறந்து விட்டது போலவும் நீ மிகவும் பலவீனம் அடைகிறாய். அப்படி இல்லை குழந்தையே. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காட்டியது உண்மையான அன்பு. அதற்கு நான் சாட்சி. அப்படி இருக்க மறப்பது என்பது இயல்பான ஒன்று. எனவே பயம் கொள்ளாதே. நீ வைத்த நம்பிக்கையை கைவிடாதே. நீ வைத்த அன்பு சத்தியம் என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள ஓடி வருவாய். உன்னை தேடி இருவரும் இணைந்து 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக வாழ்வீர்கள். எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.